பிரபல இயக்கங்களை போன்றதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி. பிரபல இயக்கங்களை போன்ற ஒரு கொடி அல்ல கம்யூனிஸ்டுகளின் கொடி. நீண்ட பல நூற்றாண்டு கால வரலாற்றின் தியாகங்கள் அதில் உறைந்தும் மறைந்தும் கிடக்கிறது. அந்த மகத்தான பாரம்பரியத்தை பட்டொளி வீசி பறக்கிற கொடி உலகிற்கு உணர்த்துகிறது. சோவியத் யூனியன் வீழ்த்தப்பட்டிருக்கலாம், கிழக்கு ஐரோப்பிய நாடுகளின் சோசியலிச உலகம் பின்னடைவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த லட்சியம் என்பது வெல்லுகிற லட்சியம். மனித இன வரலாற்றின் விதி இதுதான். கம்யூனிசத்தை தோற்கடிக்க எவராலும் இயலாது. ஏனென்றால் கம்யூனிசம் என்பது இயல்பான ஒரு வளர்ச்சி போக்கின் விளைவு. மனிதகுல வளர்ச்சி போக்கு எங்கே போய் முடியும் என்பதை எழுத்தெண்ணி வரி எண்ணி பரிசீலித்த கார்ல் மார்க்ஸ் இதை வெகு நுட்பமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் கண்டுபிடித்த இரண்டாவது கண்டுபிடிப்பு மானுட இன வரலாற்று வளர்ச்சிக்கு எது இயக்குகிறது என்ற நுட்பமான விதியை கண்டு உணர்ந்து உலகிற்கு உணர்த்தியவன் கார்ல் மார்க்ஸ். அவற்றை நடைமுறைப்படுத்த போராடுவது கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே பிரபல கட்சிகளோடு 10 ஓடு 11 அல்ல இது.